வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை நீங்க யாரையாவது ரொம்ப நேசிச்சு காயப்பட்டிருக்கலாம், அல்லது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள தினமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நாம பேச போறது காதலில் பல பேர் தெரியாம செய்யற 7 மிகப்பெரிய தவறுகளை பத்தி தான். இந்த 7 தவறுகள்ல ஒரே ஒரு தவறை கூட நீங்க செய்துட்டு இருந்தா அது உங்க நேரம், நிம்மதி, சுயமரியாதை, ஏன் உங்க எதிர்காலத்தையே மொத்தமா பறிச்சிடும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா கடைசியா சொல்ல போற தவறு பெரும்பாலான மக்கள் செய்யற ஒரு தப்பு. ஆனா அதுதான் ஒரு உறவை சத்தமே இல்லாம கொல்லும். பல பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா நிஜத்தை கேட்கிற தைரியம் எல்லாருக்கும் இருக்காது. சில நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிம்மதி இருக்காது. மொபைலை அடிக்கடி எடுத்து பார்ப்பீங்க. அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா, மெசேஜ் பண்ணிருக்காங்களா, ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா, அந்த ஸ்டேட்டஸ் யாருக்காக போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மெசேஜ் பார்க்கலன்னா கவலை, அதுக்கு ரிப்ளை வரலன்னா கோபம், ஒரு சின்ன வார்த்தைக்காக முழு நாளும் மனசு உடைஞ்சு கிடக்கும். இது காதலா, இல்ல நம்ம வாழ்க்கைய நாமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு பல பேரு காதலுக்காக நேரத்தை இழக்கிறாங்க, நிம்மதியை இழக்கிறாங்க, சுயமரியாதையை இழக்கிறாங்க. சிலர் தங்களோட கனவுகளையே இழக்கிறாங்க. அதுல ஒருவேளை நீங்களும் இருக்கலாம். அதனால்தான் இந்த வீடியோ. இது யாரையும் குறை சொல்லுற வீடியோ கிடையாது, யாரையும் காதலிக்காதீங்கன்னு சொல்லுற வீடியோவும் கிடையாது. காதலிக்கலாம், ஆனா அந்த காதலுக்காக உங்களையே இழக்காதீங்க. அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். சாணக்கியர் காலத்துல போர் வாளால நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு போர் நம்ம மனசுக்குள்ள நடக்குது. ஒரு மெசேஜுக்காக காத்திருக்கிறது, செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறது, நம்ம மதிக்காதவங்களை விட்டும் விலக முடியாம தவிக்கிறது. இது உண்மையான அன்பா, இல்ல நம்ம பலவீனமா? இந்த கேள்விக்கான பதில தான் இன்று நாம சேர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்க உறவை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை விட முக்கியமா உங்களை நீங்களே வேற மாதிரி புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போறது காதல்ல செய்யற பல பேரு தெரியாம செய்யற 7 பெரிய தவறுகள். இந்த தவறுகள் சின்ன விஷயம்னு தோணலாம், ஆனா உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. அதனால இந்த வீடியோவை பாதியில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வர பாருங்க. ஏன்னா கடைசியா சொல்ல போற விஷயம் ஒருவேளை உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு உண்மையா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க காதலால நீங்க அதிகமா இழந்தது எது? உங்க நேரமா, உங்க தூக்கமா, உங்க சுயமரியாதையா, அல்லது உங்க நிம்மதியா? கீழே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். ஒருவேளை உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு பாடமா கூட இருக்கலாம். சரி, இனி நேரத்தை வீணாக்காம காதல்ல பல பேர் செய்யற அந்த 7 பெரிய தவறுகள் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு திங்க் மோட்டிவேஷன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போறது காதல்ல செய்யற முதல் பெரிய தப்பு. ஆனா இது ரொம்ப பயங்கரமானது. அது என்னன்னா சுய அடையாளத்தை தொலைக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களை நீங்களே டெலீட் பண்ணிக்கிறது. நிறைய பேர் காதலிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் அப்படியே நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சினிமா, அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள், ஏன் அவங்களுக்கு பிடிச்ச உடைய கூட என் காதலிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு மாத்திப்பாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்காக இந்த மாற்றத்தை பண்றீங்க? அவங்க மேல இருக்கிற அன்பாலையா, இல்ல அவங்களை எப்படியாவது தக்க வச்சுக்கணுங்கிற பயத்தாலையா? இந்த இடத்துல தான் தப்பு நடக்குது. நீங்க ஒரு காதலியோ அல்லது காதலனோ உங்க வாழ்க்கையில வர்றாங்கன்னா அவங்க உங்க வாழ்க்கைய மேம்படுத்தணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த நீங்களாவே அங்க இல்லாம போயிடுறீங்க. நீங்க உங்களை ஒரு பொம்மை மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கீங்க. சாணக்கியர் சொல்லுவாரு, தன்னுடைய சுயத்தன்மையையும் அறிவையும் அடமானம் வைக்கிறவன் போர்லயும் சரி வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பா தோத்து போவான்னு. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தா அந்த உறவுல ஒரு கட்டத்துல அந்த நபருக்கும் உங்க மேல இருக்கிற மதிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா மனுஷங்களுக்கு தனித்துவம் இருக்கிறவங்க மேலதான் ஈர்ப்பு வரும். உங்ககிட்டன்னு ஒண்ணுமே இல்லாம
வெறும் இன்னொருத்தரோட நிழலா நீங்க இருந்தா அவங்களுக்கு உங்க மேல என்ன மரியாதை இருக்கும்? அதனால தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க காதலிக்கிறவர் உங்களை எப்படி நேசிக்கணும்னா உங்க குறைகளோட, உங்க பிடிவாதங்களோட, உங்க கனவுகளோட சேர்த்து உங்களை நேசிக்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாத்திக்கிட்டு அந்த உறவை தக்க வச்சுக்கிறது, அந்த காதலை நீங்க உருவாக்கல, ஒரு பொய்யான முகமூடிய உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரகசியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. காதலுக்காக நான் விட்டு கொடுத்த என் விருப்பங்கள் என்னென்னு. அப்போதான் உங்களுக்கே புரியும் நீங்க எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்கன்னு. சுயத்தை இழந்து கிடைக்கிற காதல் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை மன உளைச்சலுக்கு தான் கொண்டு போகும். நீங்க யாரு, உங்க லட்சியம் என்ன, அதை மறந்துட்டு காதலிச்சா அது காதல் இல்ல, அது உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிற ஒரு வழி. யோசிச்சு பாருங்க, நீங்களா இருக்கிறது தானே அழகு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் பல பேருக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் செஞ்சது தப்பா, இல்ல நான் மாறினது இப்போ புரிஞ்சுதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டலாம். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்க காதலுக்காக உங்களை எந்த அளவுக்கு மாத்திக்கிட்டீங்க, உங்களோட தனித்துவத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே வாழறீங்கன்னா அது என்ன சூழ்நிலை? இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த வீடியோவை பார்க்குற இன்னும் பல பேருக்கு தன் தப்பை உணர வைக்கிற ஒரு பாடமா இருக்கும். இந்த தப்பை திருத்திக்கிறது இருக்கட்டும், ஆனா இதையும் விட மோசமான இன்னொரு ஆபத்து இருக்கு. நம்ம காதலிக்கிறவங்க நம்மள உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ காயப்படுத்தும் போது அத இதுதான் காதல்னு நியாயப்படுத்தி ஒரு அடிமைத்தனமான சூழலுக்குள்ள நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நாம தான் பெரிய ஆளா மாறி அவங்கள திருத்த போறதா நினைச்சு நம்ம வாழ்க்கையை நாமளே இருட்டாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த எதிர்மறை மாற்றங்களை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அப்படி வெளியே வரலன்னா அந்த உறவு உங்களை எந்த பாதாளத்துக்கு கொண்டு போய் விடும்? அடுத்த ரகசியத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கவனிங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போற இரண்டாவது விஷயம் ரொம்ப கசப்பானது. ஆனா இதை தவிர வேற வழியே இல்லை. அதுதான் நமக்கு நடக்கிற அநியாயத்தை காதல்னு நினைச்சு நியாயப்படுத்துறது. அதாவது டாக்ஸிக் பிஹேவியரை காதலா பார்க்கிறது. ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்க துணை உங்களை மத்தவங்க முன்னாடி அசிங்கமா பேசுறாரா? இல்ல நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கு கேட்கிறாரா? சந்தேகப்படுறாரா? சும்மா சும்மா கோவப்பட்டு திட்டுறாரா? இதையெல்லாம் நீங்க ஏன் சகிச்சுக்கிறீங்க? இவ்வளவு தூரம் கோவப்படுறாருன்னா அதுக்கு காரணம் என் மேல இருக்கிற அதிகப்படியான அன்புதான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பொய்ய சொல்லி உங்களை நீங்களே தேத்திக்கிறீங்க இல்லையா? இதுதான் ஆபத்தோட ஆரம்பம். சாணக்கியர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்வாரு. விஷம் கலந்த உணவை அமுதுன்னு நினைச்சு சாப்பிடுறவன் தன் மரணத்தை தானே தேடிக்கொள்கிறான்னு. அதே போலதான் உங்களுக்கு துரோகம் பண்றதையோ உங்களை மதிக்காம நடக்கிறதையோ காதல்னு நீங்க நினைக்கும் போது உங்க ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போகுது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, அவங்க அப்படிதான் ஆனா என்கிட்ட நல்லா இருப்பாங்க, இல்லனா இன்னைக்கு அடிச்சாங்க ஆனா நாளைக்கு மன்னிப்பு கேட்டு அழுதாங்கன்னு அந்த சுழல்லையே சிக்கிக்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அன்பு வேற, அதிகாரம் வேற. காதலிக்கும் போது ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை தான் இருக்கணும். உங்களை சிறுமைப்படுத்துறது, உங்களை பயமுறுத்துறது, இல்லனா உங்க உணர்வுகளை மதிக்காம நடக்கிறது, இதுக்கு பேரு டாக்ஸிக். இதுக்கு பேரு அன்பு கிடையாது. ஆனா இத நீங்க இதுவும் ஒரு வகை காதல் தான் ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்தையே அந்த மனுஷன் கிட்ட அடப்பானம் வைக்கிறீங்க. இந்த விஷயத்துல உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஒருத்தர் மேல நீங்க காட்டுற அன்புக்கு பிரதிபலனா உங்களுக்கு கிடைக்கிறது அமைதியா, இல்ல எப்பவும் ஒருவித பயமா? நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சும் அதுல கைய வச்சுக்கிட்டு இதுதான் என் காதல்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி உறவுகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுங்கிறது நீங்க காதலை விட்டுட்டு போறதில்ல, நீங்க உங்க கண்ணியத்தை, உங்க மரியாதையை மீட்டெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இப்படியே போயிட்டே இருந்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்க. என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல உங்க சுயமதிப்பு பூஜ்ஜியத்துக்கு வந்துடும். உங்களுக்கு நீங்களே ஒரு வேல்யூ இல்லாத மனுஷனா தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த நிலைமைக்கு நீங்க போகணுமா? இந்த வீடியோவை பார்க்குற நீங்க உங்க உறவுல இப்படி ஏதாவது ஒரு டாக்ஸிக் பழக்கத்தை காதல்னு நினைச்சு ஏத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லனா உங்க நண்பர் யாராவது இப்படிப்பட்ட ஒரு உறவுல சிக்கி தவிக்கிறாங்களா?
கமெண்ட் பாக்ஸ்ல தயங்காம சொல்லுங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் தப்பிச்சு வந்தேன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு கதையும் இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு மனுஷனுக்கு அது பெரிய நம்பிக்கையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சகிச்சுக்கிறதா இல்ல எதிர்த்து பேசுறதா, உங்க முடிவு என்ன? இந்த 4 நிமிஷம் உங்களை நிறைய யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இத கேட்டுட்டு அமைதியா போயிடாதீங்க. ஏன்னா அடுத்ததா நான் சொல்ல போற விஷயம் நீங்க உங்க உணர்வுகளை யாரோ ஒருத்தர் கையில கொடுத்துட்டு எப்படி அடிமையா இருக்கீங்கங்கறத தோலுரிச்சு காட்ட போகுது. அதுதான் உணர்ச்சி ரீதியான ஒட்டுண்ணி, அதாவது இமோஷனல் டிபெண்டன்சி. அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்து 3வது ரகசியம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற காதல்ல இருக்கிற மிகப்பெரிய புற்றுநோய். இத கேட்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும், ஆனா உண்மை இதுதான். அதுதான் உணர்ச்சி ரீதியான ஒட்டுண்ணியாக மாறுதல். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, என் சந்தோஷம், என் துக்கம், என் வெற்றி, தோல்வி எல்லாம் என் காதலன் கையில தான் இருக்குன்னு. அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், அவங்க பேசுறேன்னா என் உலகமே இருண்டு போயிடும். அவங்க ஆன்லைன்ல வர்ற வரைக்கும் என்னால ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாது. இது காதலா இல்ல நீங்க அவங்க மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒரு பாரமா? சாணக்கியர் சொல்லுவார், தன் நாவையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியாதவன் எப்போதும் பிறருக்கு அடிமையாகவே வாழ்வான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை உங்களோடதா இல்ல அந்த ஒரு மனுஷனோட மூட பொறுத்து ஓடுறதா? இது ரொம்ப அபாயகரமான விஷயம். ஏன்னா உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை நீங்க இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டீங்க. அவங்க எப்ப பட்டன் அழுத்துறாங்களோ அப்போதான் நீங்க சிரிப்பீங்க, அப்போதான் நீங்க அழுவீங்க. இது ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய சுதந்திரமா? நீங்க அவங்கள சார்ந்திருக்க அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை குறையும். ஏன்னா தனக்குன்னு ஒரு பலம் இல்லாத மனுஷனை யாருக்கும் பிடிக்காது. உங்க வாழ்க்கையில அந்த நபர் இல்லைன்னா என்ன நடக்கும்? உலகம் அழிஞ்சிடுமா? இல்ல, உங்க வேலை, உங்க கனவுகள், உங்க குடும்பம் எல்லாமே அங்கதான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மறந்துட்டு ஒருத்தருக்காக உங்களை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. இது ஒரு கட்டத்துல அந்த நபருக்கே ஒரு பெரிய பேர்டனா மாறிடும். ஏன் இவன் எப்பவும் என் மேலேயே தங்கி இருக்கான்னு அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க அன்பா இருங்க, ஆனா ஒட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு செடியை தாங்கி பிடிக்கிற மரமா இருங்க, அந்த மரத்தையே வேர் வரைக்கும் உறிஞ்சி குடிக்கிற ஒட்டுண்ணியா மாறிடாதீங்க. சரி, கடைசியா உங்களுக்காக நீங்க மட்டும் தனியா 1 மணி நேரம் செலவு பண்ணது எப்ப? அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைச்சதா இல்ல அந்த நேரத்திலயும் அவங்க ஞாபகம் தான் வந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இப்படி அவங்கள சார்ந்துதான் இருந்தேன், ஆனா இப்ப புரியுதுன்னு யாராவது உணர்ந்து இருக்கீங்களா? இல்ல இன்னும் அந்த ஒட்டுண்ணி சுபாவத்துல இருந்து உங்களால வெளியே வர முடியலையா? உங்க அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி சரி பண்றதுன்னு பேசலாம். ஏன்னா தன்னைத்தானே தாங்கி நிக்கிறவனுக்கு தான் உலகம் மரியாதை கொடுக்கும். இந்த 4 நிமிஷம் உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்து நம்ம பேச போற விஷயம் உங்கள் சுயமரியாதையை நீங்களே எப்படி ஏலம் விடுறீங்கிறத பத்தி. சுயமரியாதையை அடகு வைத்தல், இதுதான் உறவுகளோட கடைசி ஆணி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியணும்னா இந்த வீடியோவை இன்னும் கொஞ்ச நேரம் கவனமா பாருங்க. அடுத்து 4வது ரகசியம். இதுதான் ஒரு உறவுல நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம். அதுதான் சுயமரியாதையை அடகு வைக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஒரு மனுஷனோட அடையாளம் அவனோட சுயமரியாதை தான். ஆனா காதல்னு வந்துட்டா போதும், நிறைய பேர் அதை அப்படியே கழட்டி வச்சுட்டு அவங்க காலில் விழாத குறையா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறீங்க. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என் கூடவே இருன்னு நீங்க கெஞ்ச கெஞ்ச அந்த நபர் உங்களை இன்னும் அதிகமா மதிக்காம போவார். இதை நீங்க கவனிக்கலையா? நீங்க எவ்வளவு தூரம் உங்க மரியாதையை விட்டு கொடுக்கறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த நபர் உங்களை சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பார். சாணக்கியர் சொல்லுவார், தன்மானத்தை விட்டு விட்டு பெறும் எந்த வெற்றியும் எந்த உறவும் ஒரு காணல் நீர் போன்றது. அது தாகத்தை தணிக்காது, உங்க வாழ்க்கையத்தான் வறண்ட நிலமாக்கிடும். ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்களை ஒருத்தர் மதிக்கல, உங்களை மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க, உங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கல, அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட போய் இன்னும் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? காதலுக்காகவா இல்ல அந்த தனிமை வந்துடுமோங்கிற பயத்துக்காகவா? நீங்க நினைக்கலாம், நான் அமைதியா இருந்தா, நான் விட்டு கொடுத்தா ஒரு நாள் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு. இல்லவே இல்லை. நீங்க விட்டு கொடுக்க அவங்க உங்களை ஒரு ஆப்ஷனா மட்டுமே பார்ப்பாங்க. நீங்க ஒரு மனுஷனா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. இந்த இடத்துல தான்
நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னோட காதல் முக்கியமா, என்னோட சுயமரியாதை முக்கியமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அன்புங்கிறது ஒருத்தரை அடிமையாக்குறது இல்ல, அது ரெண்டு பேரும் சமமா நின்னு நடக்கிற ஒரு பயணம். சுயமரியாதை இல்லாத இடத்துல காதல் வராது, அங்க வெறும் தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நீங்க காதலிக்கிற அந்த நபர் உங்களை ஒரு சமமான மனுஷனா நடத்துறாரா, இல்ல நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என் சுயமரியாதையை இழந்துட்டா, ஆனா இப்ப புரியுதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்ல சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ஒருத்தரை காதலிக்க முடியும்னு நம்புறீங்களா? கமெண்ட்ல உங்க உண்மையான கருத்தை சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் வேற யாரையோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்த போகுது. சரி, இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பல நேரங்கள்ல நம்ம கனவுகளையும் லட்சியங்களையும் கூட காதலுக்காக தூக்கி குப்பையில போடுறோம். அதுதான் 5வது ரகசியம். அத பத்தி பேச போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாம வாங்க. அடுத்து 5வது ரகசியம். இதுதான் ஒருத்தரோட எதிர்காலத்தையே சுக்கு நூறா உடைக்கிற விஷயம். அதுதான் காதலுக்காக உங்க கனவுகளையும் லட்சியங்களையும் குப்பையில போடுறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, காதலிச்சாலே போதும் நான் ஜெயிச்சிருவேன். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த உறவு முறிஞ்சு போயிட்டா அன்னைக்கு உங்க கையில காதலும் இருக்காது, நீங்க கனவு கண்ட அந்த வாழ்க்கையும் இருக்காது. அப்போ மிஞ்சிறது வெறும் ஏமாற்றமும் வெறுப்பும் தான். ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்க உயர்கல்வி, உங்க வேலை, உங்க முன்னேற்றம், இது எல்லாத்தையும் விட அந்த நபர் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? உங்க லட்சியம்ங்கிறது உங்க ஆன்மாவோட சத்தம். அதை ஒருத்தருக்காக மௌனமாக்குறது நீங்க உங்களுக்கு செய்யற துரோகம். சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, தன் இலக்கை நோக்கி பயணிக்காதவன் ஒரு திசை காட்டி இல்லாத கப்பலை போன்றவன். கடல்ல அலைகள் எப்படி அடிச்சிட்டு போகுமோ அப்படிதான் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். நீங்க ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னா அந்த நபர் உங்களை முன்னேற தூண்டணும். உங்க லட்சியத்தை தடுத்து என் கூடவே இருன்னு உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறவங்க உங்களை நேசிக்கல, உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. இது காதல் அல்ல, இது ஒரு மறைமுகமான சிறைச்சாலை. உங்க கனவுக்கும் உங்க லட்சியத்துக்கும் நடுவுல நீங்க போராடுறீங்கன்னா கண்டிப்பா உங்க கனவைத்தான் தேர்ந்தெடுக்கணும். ஏமா, உங்க லட்சியம் உங்களை கைவிடாது. ஆனா மனுஷங்க சூழ்நிலை மாறும்போது மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், நான் இப்போ லட்சியத்தை விட்டா அவங்க எனக்கு ஆதரவா இருப்பாங்களான்னு. உண்மை என்னன்னா, உங்க லட்சியத்தை மதிக்காத எந்த மனுஷனும் பிற்காலத்துல உங்களை மதிக்க போறதில்ல. இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க கனவுக்காக நீங்க யாரையாவது விட்டு கொடுத்திருக்கீங்களா? இல்ல காதல்னு நினைச்சு உங்க லட்சியத்தையே தொலைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா உங்க லட்சியம் தான் உங்க அடையாளம். ஏன்னா 6வதா நாம பார்க்க போற விஷயம் இதை விட பயங்கரமானது. மாற்ற முடியாத ஒருத்தரை நான் மாத்திடுவேன்னு நம்புற அந்த விபரீத விளையாட்டு. இதுல சிக்கிதான் பல பேர் தன்னோட மொத்த இளமையையும் வீணடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 6வது ரகசியம் என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து 6வது ரகசியம். இதுதான் பலருடைய வாழ்க்கையை நரகமாக்குற ஒரு மாயை. நான் அன்பால இவங்களை மாத்திடுவேன் அல்லது என் காதலால் இவங்க குணம் மாறிடும்னு நம்புறது. இதத்தான் ஃபிக்ஸர் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த மனுஷன் மதுவுக்கு அடிமையா இருக்கலாம், அல்லது பொய் சொல்ற குணம் இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவரா இருக்கலாம். பரவாயில்ல, நான் இவங்களை சரி பண்ணிடுவேன்னு உங்க வாழ்நாள அவங்க மேல செலவு பண்றீங்க. ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க என்ன கடவுளா? இல்ல நீங்க ஒரு திருப்திர நிறுவனமா? இல்ல அதுக்காகத்தான் பெத்து வளர்த்தாங்களா? சாணக்கியர் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்வாரு, நன்னீர்ல வளரும் தாமரை கூட களிமண்ணை மாத்த முடியாது, அதுதான் இயல்பத்தான் காக்கும். அதே போல ஒருத்தரோட அடிப்படை குணம் அவங்களுக்கே மாறணும்னு தோணாதவரை நீங்க எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் சரி, அது ஒரு கிணத்துல போடுற கல்லு மாதிரி தான். சத்தம் வரும், ஆனா கிணறு மாறாது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, அந்த நபருடைய பலவீனத்தை நீங்க சுமக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க. அவங்க வீணாக்குற வாழ்க்கைக்கு நீங்க அழறீங்க. கடைசியில என்ன ஆகுது தெரியுமா? அவங்க மாற மாட்டாங்க, ஆனா அவங்கள சரி பண்ண திருத்த போன நீங்க உங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிப்பீங்க. ஒரு மனுஷன் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்க முடியலன்னா
அங்கேயே அந்த உறவை முடிச்சுக்கிறது தான் முதிர்ச்சியான செயல். அதை விட்டுட்டு இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஆனா நாளைக்கு நல்லவன் ஆயிடுவாங்கன்னு வெயிட் பண்றது நீங்க உங்க மேல வச்சிருக்கிற அக்கறை இல்லாம போறதுதான். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, உங்க காதலனோ காதலியோ உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா? நான் மாத்துவேன்னு நீங்க இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கையால நீங்க இழந்தது என்ன? உங்க நிம்மதியா, உங்க நேரமா? கமெண்ட்ல உண்மையை சொல்லுங்க. மாத்த முடியும்னு நினைச்சு ஏமாந்த கதை உங்ககிட்ட இருக்கா? அதை பகிர்ந்துக்கிட்டா உங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு அது கண்ணை திறக்கும் தெரியுமா? ஏன்னா நாம கஷ்டப்பட்டு கத்துக்கிறத விட அடுத்தவங்க அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். கடைசியா 7வது ரகசியம், இதுதான் எல்லாத்தையும் விட கொடுமையானது. தனிமை மற்றும் சமூக விலகல். உங்களை எல்லாருக்கும் பிடிக்காம பண்ணி ஒரு சின்ன அறைக்குள்ள உங்களை முடக்கி வைக்கிறது தான் அந்த ஆபத்து. அது ஏன் உங்க உயிருக்கே ஆபத்து? அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பாப்போம். அதாவது உங்களை நேசிக்கிற உங்க நண்பர்கள், உங்க குடும்பம், ஏன் இந்த உலகத்துக்கே தெரியாம உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்கிறது. நிறைய பேர் காதலிக்க ஆரம்பிச்சதுமே என் காதலருக்கு மட்டும்தான் நான் முக்கியம், வேற யாரும் எனக்கு தேவையில்லைன்னு நண்பர்களை தவிர்ப்பீங்க, வீட்டுல பேசுறத குறைப்பீங்க. அந்த நபர் உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன தவிர உன்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு ஆபத்தான மைக்ரோ கண்ட்ரோல். உங்களை வெளி உலகத்திலிருந்து பிரிச்சுட்டா நீங்க அவங்கள முழுசா சார்ந்திருப்பீங்க. அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேத வாக்கா மாறிடும். சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, சமூக தொடர்புகளை துண்டித்து கொண்டவன் தனக்குத்தானே சிறை அமைத்துக் கொள்கிறான். உலகமே உங்க கூட இருக்கும்போதுதான் உங்களால சரியா யோசிக்க முடியும். ஆனா இந்த உறவுல நீங்க தனிமையா ஒரு மூலையில உட்கார்ந்து அவங்க மெசேஜுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது காதல் அல்ல, இது ஒருத்தரை நீங்க மன ரீதியா சிறை பிடிக்கிற செயல். இந்த தனிமை தான் உங்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும். நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட அன்பா பேசுற அம்மாவையோ உங்க கூட விளையாடுற நண்பர்களையோ கூட உங்களுக்கு பிடிக்காம போகும். ஏன் தெரியுமா? அந்த நபர் உங்களை அப்படி மாத்தி வச்சிருக்காரு. நீங்க உங்க உலகம்னு நினைக்கிற அந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் உங்களை விட்டு போயிட்டா அன்னைக்கு நீங்க நிக்கிற அந்த பெரிய உலகத்துல உங்களுக்கு பேச ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அந்த தனிமை இருக்கே, அது மரணத்தை விட கொடியது. இப்ப கேக்குறேன், இப்ப நீங்க யாரையாவது விட்டு தள்ளி இருக்கீங்களா? உங்க நண்பர்களை கடைசி எப்ப சந்திச்சீங்க? உங்க குடும்பத்துல கடைசியா எப்ப நிம்மதியா சிரிச்சு பேசுனீங்க? இந்த வீடியோவை பாக்குற நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க காதலருக்காக உலகத்தை விட்டுறாதீங்க. காதலையும் வளர்க்கணும், அதே நேரத்துல உங்களை நேசிக்கிற அந்த நட்பையும் பாசத்தையும் உயிர் போட வச்சிருக்கணும். இதுதான் ஒரு முதிர்ச்சியான காதல். கடைசியா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த 7 ரகசியங்கள் நீங்க காதலை வெறுக்கணும்னு நான் சொல்லல, காதலை ரசிக்கணும், ஆனா அதுல அடிமையாகிற கூடாதுன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கை நீங்க தேடுற அந்த ஒரு காதலை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க இழந்த அந்த நட்பை மீண்டும் தேட போறீங்களா, இல்ல அந்த சிறைக்குள்ளேயே இருக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே நான் என் உலகத்துக்கு திரும்புவேன்னு யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? உங்க கமெண்ட் இந்த வீடியோவை முடிக்கிற ஒரு பெரிய சக்தியா இருக்கட்டும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பேசின இந்த 7 விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது பல பேர் தன் வாழ்க்கையில அனுபவிச்ச வலிகளின் தொகுப்பு. ஒரு முறை சுருக்கமா சொல்றேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. 1. உங்க சுயத்தை இழக்காதீங்க. நீங்க நீங்களா இருக்கிறது தான் உங்க அழகு. 2. அவமானத்தை அன்புன்னு நினைக்காதீங்க. டாக்ஸிக் உறவுல இருந்து வெளியே வர தயங்காதீங்க. 3. உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாதீங்க. உங்க மகிழ்ச்சி உங்க கையில தான் இருக்கணும். 4. சுயமரியாதையை அடகு வைக்காதீங்க. அது இல்லாத இடத்துல காதலுக்கு இடம் இல்லை. 5. கனவுகளை தியாகம் செய்யாதீங்க. உங்க லட்சியம் தான் உங்க அடையாளம். 6. மாற்ற முடியாதவர்களை மாத்த முயற்சி செய்யாதீங்க. உங்களை நீங்க சரி பண்ணுங்க, அதுவே போதும். 7. உலகத்தை விட்டு தனிமைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அதை விட்டுறாதீங்க. இப்போ நான் கேட்கிறேன், இந்த 7 விஷயத்துல எந்த விஷயம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா தொட்டுச்சு? எது உங்களை ஆமா இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்க வச்சுச்சு? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வா அமையும். காதல்ங்கிறது சிறைச்சாலை கிடையாது, அது ஒரு சுதந்திரமான வானம். இந்த வானத்துல நீங்க பறக்கணுமா இல்ல கூண்டுல அடைபட்டு கிடக்கணுமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. வாழ்க்கை ரொம்ப சின்னது,
அத காதலுக்காக மட்டும் வீணாக்காம அதுல ஒரு அர்த்தமுள்ள பயணத்தை நோக்கி நகருங்க. நீங்க மத்தவங்களை நேசிக்கிறதை விட உங்களை நீங்களே முதல்ல நேசிக்க கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்குன்னு நீங்க நம்புனா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா இது மாதிரி இன்னும் எத்தனையோ உண்மைகளை தோலுரிச்சு பேச நம்ம சேனல்ல காத்திருக்கு. உங்க அன்பை கமெண்ட்ல காட்டுங்க. மீண்டும் ஒரு ஆழமான விஷயத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.